யோ கஸ்மாலா, நான் என்கிட்டயே ரூல் விடுற. 8 மணிக்கு வேலைக்கு வரணும், 7 மணிக்கு கழுத்தா இருக்கணையா? தம்மா துண்டு வயசுலேருந்து வேலை செஞ்சுருக்கிற இந்த வீட்டில் நான் என்கிட்ட விட்டு விடுற. அதிகாரத்தை பயன்படுத்தி என்கிட்ட ஏதாவது சீனுக்குன்னு போட்டான்னு வச்சுக்க, மகனை நறுக்கி விடுவாத சேலஞ்சா. நான் நினச்சிக்கிற. ஓகே வராரு, மொபைல் ஆஃப் பண்ணுங்க. அப்படியா? இதான் உன் கேரக்டர். இப்போ இவர் என்னன்னா சார், நேற்று காலேஜ் ஃபங்க்ஷனில் பார்த்த பையன் வெளியே வெயிட் பண்ணுறேன் சார். சரி நான் வரேன். ஓகே சார். இப்போ நவ் யூ கோ, வில் ஜஸ்ட் see the monitor. ஓகே கரெக்டாக பண்ணு. I'll come now. வணக்கம் சார். குட் மார்னிங். வா வா வா. உட்காரியா? பரவாயில்ல சார். பரவாயில்ல உட்காரு. உட்காருண்ணா. இங்கேயா சார்? அங்கதான். சரியா உட்காரு. பி கம்ஃபர்டபிள். கம் ஆன். உன்னை எதுக்காக இங்க வர சொன்னேன்னு உன்னால கெஸ் பண்ண முடியல இல்ல? சார், உங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறதே கனவு மாதிரி இருக்கு. இதுல கெஸ் எல்லாம் பண்ண முடியுமா? நேத்து உன்னுடைய காலேஜ் கல்ச்சரல்ஸ் ப்ரோக்ராம்ல உன்னுடைய எக்ஸ்பிரஷன், உன்னுடைய எமோஷன், உன்னுடைய ஸ்டைல், உன்னுடைய பாடி லாங்குவேஜ் எக்ஸலண்ட், சிம்பிளி சூப்பர். தேங்க்யூ சார். நிறைய சினிமா பாப்பியா? நிறைய இல்லை சார், நல்ல படமாக இருந்தால் பார்ப்பேன். நல்ல படம்னா? சார், படம் பார்க்குறவங்கள அழ வச்சு சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்திட்டா அது நல்ல படம் சார். நடிப்புன்னா என்ன? கேரக்டராகவே வாழ்கிறது சார். கேரக்டர்னா? குணாதிசயங்களில் பிடிவாதமாக இருக்கிற பர்சனாலிட்டி சார். கதைன்னா என்ன? கற்பனை கலந்த நிஜம் சார். அப்போ நிஜம்னா? கலப்படமே இல்லாத நிகழ்வு சார். நீ என்ன படிக்கிற? விஷுவல் கம்யூனிகேஷன் சார். விஷுவல் கம்யூனிகேஷன். அப்படி போடு சார். ஷார்ட் ரெடி சார். வரேன் போயா. சார், விஷுவல் கம்யூனிகேஷன் இதெல்லாம் சொல்லித்தரது இல்லை சார். அப்புறம் எப்படி இதெல்லாம் கற்றுக்கிட்ட? பொது அறிவு தான் சார். உனக்கு நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார், ஆனால் நடிப்பு வருமான் தான். உன் திறமை என்னன்னு எனக்கு தெரியும். நீ என் படத்தில் நடிக்கிற, அதை நான் டிசைட் பண்ணிட்டேன். ஓகே? தேங்க்யூ சார். ஹீரோவா நீ என்டர் ஆக போகிறது அடுத்த வாரம் இருக்கும். ப்ரொடக்ஷனில் ப்ரோக்ராம் சொல்ல சொல்கிறேன். யூ டேக் கேர். தேங்க்யூ சார். நம்ம ஒழுங்கா ரிஹர்சல் பார்த்தியா? டேக் போகலாமா? பாம்பேலேருந்து நீங்கள் வந்துட்டு ப்ரொடியூசர் பணத்தில் டைரக்டர் மூலமாக நடிப்பை கற்றுக்கிட்டு ரேட்டை ஏற்றிட்டே போவீங்க. ஒரே டேக்கில் ஓகே பண்ணு. கமான், ரெடி, கிளாப் இன், ஸ்டார்ட் சவுண்ட், ரோலிங், டேக் 5, ஆக்ஷன். அந்த பக்கம் போடுங்கம்மா. அம்மா, அம்மா, என்னப்பா, என்ன ஆச்சு? அம்மா, very happy boy, very happy boy, என்ன very happy boy. சொல்லுப்பா, என்ன ஆச்சு? என்ன இது ஸ்வீட் எல்லாம்? அக்காவே, செல்லக்காவே, very happy டி. சொல்லுப்பா, என்ன ஆச்சு? very happy. ஃபர்ஸ்ட் டைமா எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் 40 மார்க் வாங்கி ஆல் பாஸ் பண்ணிட்டியே. மூஞ்சி. அதான் நான் பார்த்தேன், நீயாவது ஆல் பாஸ் பண்றதாவது. நீ மட்டும் ரொம்ப நல்ல பெரிய படிப்பாளியே. நான் நல்ல படிப்பாளி தான். போதும் போதும், அவனுக்கு டிஃபன் எடுத்து வை. வாப்பா. தள்ளுப்பா. நான் இன்னைக்கு ஒரு பெரிய ஆளை சந்திச்சேனே. யாரு? ஒபாமாவியா? வாப்பா. இல்ல, உன்னை கட்டிக்கு பாரு மாமா. ஐயா, வேற ஏதாவது க்ளூ கூட. அவருக்கும் சந்திரமுகி படத்துக்கும் பெரிய லிங்க் இருக்கு. யாரு? ரஜினிகாந்தா? நோ. ஜோதிகா? ஐயா மரமண்ட. கமல்ஹாசன்? மூஞ்சி. சந்திரமுகி படத்துல கமல்ஹாசன் நடிச்சிருக்காரு. மரம் மண்ட. நானே சொல்றேன், இன்னைக்கு பி வாசு சார சந்திச்சேன். நிஜமாவா? டைரக்டர் பி வாசுவ பாத்தியா? ஆமா, வர சொன்னாரு, இன்டர்வியூ எடுத்தாரு, அடுத்த படத்துல ஹீரோவை புக் பண்ணிட்டாரு. என்னது? ஹீரோவா? யா. ஐயோ, நிஜமாவா சொல்ற? உன்னை எப்படி செலக்ட் பண்ணாரு? போட்டோ பார்த்தா நேர்ல பார்த்தா? ஏ மக்கு, சந்திச்சனா நேர்ல பார்த்தேன்னு அர்த்தம். அப்பா கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிடுப்பா. சொல்றேம்மா, அப்பா கிட்ட கூட கண்டிப்பா சொல்றேன். சமயம் பாத்தி. ஒரு குட் நியூஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஹாய் ரஞ்சித். ஹாய். ஹாய்டா. ஹாய். வா வா வா. ஓகே, என்னாச்சு? டன். நீ சொன்ன மாதிரி பிட்ட போட்டேன், புட்டிக்கிச்சு. டைரக்டரே அவன் வேணாம் சொல்லிட்டாரு. எஸ். வா. நீ செஞ்ச உதவிக்கு கேக்கறப்பெல்லாம் பாடே.
பஞ்சம் பரதேசி ஹீரோ மூஞ்சிய பாரு. ஏய் இன்பா, என்னப்பா ஐஸ்வர்யா நம்பர் இருக்கா? இருக்கே. ம். ம் 98414. Yes, I got it. அவன் கிடைச்சிட்டா. இன்பா, உங்க டைரக்டர் வேணாம் சொன்னதை அந்த ராஸ்கல் கிட்ட சொன்னியா? இல்லப்பா. ஏய், வெடிகுண்டு வச்சா மட்டும் போதுமா? வெடிச்ச சதாரத்தை ரசிக்க வேணாமா? போடுறா போன. சாப்பிட்டு தான்ப்பா ஃபோன் எடுப்பேன். நீ இருப்ப, நான் எடுக்கிறேன். ஹலோ, இது அமரீஷ் வீடு தானே? ஆமா, யார் பேசுறது? விஸ்வா கம்பெனிஸ்லேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் பேசுகிறேன். சொல்லுங்க தம்பி, நான் அம்மா தான் பேசுறேன். அவர் செல்லுக்கு ட்ரை பண்ணேன், கிடைக்கல. கூப்பிடணுமா? வேணாம், நான் சொல்கிறத மட்டும் கன்வே பண்ணுங்க. சொல்லுங்க தம்பி. அமரீஷ் தொந்தியும் தொப்பையுமா இருக்கிறதுனால அந்த கேரக்டர் சூட் ஆக மாட்டாருன்னு டைரக்டர் ஃபீல் பண்ணுறாரு. அதனால் ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. சாரி மேம். இந்த விஷயம் அவர்கிட்ட சொல்லிடுறீங்களா? ஹலோ, சொல்லிடுறீங்களா? சொல்றேன் தம்பி. யாரு போன்ல? தம்பியோட ஃப்ரெண்டா. ஃப்ரெண்ட்ஸுக்கு நேரங்காலமே கிடையாது போல இருக்கு. அம்பரீஷுக்கு அரோஹரா. சப்பாத்தி சாப்பிடலையாம்மா? நீ சாப்பிடுப்பா. தம்பிக்கு இன்னொரு சப்பாத்தி கொண்டு வாமா. நீ பாட்டில் சப்பாத்தி போட்டுட்டே இருக்கியாக்கா. குருமா சூப்பர். எந்த ஃப்ரெண்டுமா ஃபோனில்? ஃப்ரெண்ட் இல்லப்பா, ம். பி வாசு சாரோட அசிஸ்டண்டா. அவர்தான் என் ஃப்ரெண்டா? என்ன சொன்னாருமா? எப்போ வர சொன்னாரு? எப்போ ஷூட்டிங்கா? உன் மொபைலுக்கு ஃபோன் போட்டாங்களா? நீ எடுக்கலையா? ஓ, மொபைலில் ஃபோன் வந்துச்சே, அவங்க தானா? நீ குண்டா இருக்கியா? அந்த கேரக்டருக்கு பொருத்தமா இல்லையா? உன்னை படத்துலேருந்து எடுத்துட்டாங்களா? அம்மா, நான் வேணா நேரில் போய் பார்க்கட்டுமா? வேண்டாப்பா, உன்னை வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அவர் லண்டன் போயிட்டாரப்பா. மச்சான், ஆப்பிள்ரா. சாப்பிட்றா. ஏன்டா பைத்தியக்காரத்தனமா பேசுற? பார்த்தா தெரியலையா? அங்க வர பிவாசி சாரா போய் மீட் பண்ணா. போடா, போய் பேசுறோம். போடா போய் பேசலாம். போடா, போய் பேசுறோம். போடா. வணக்கம் சார். ஹேய் அம்பரீஷ். ஹேய், உடம்புல நல்லா குறைச்சிருக்கிற. வெரி குட். உட்கார். என்னையா பீர் குடிக்க வேண்டிய வயசில் பீரோ கடைக்கு வந்து உட்காந்துருக்க? ஆமாம், நீ நடிக்கிறது உங்கள் அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்து அப்போவே சொல்லியிருக்கலாம்ல. யாஷன்னு சொல்லி தான் எனக்கு தெரியணுமா? என்னையா நீ? நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டியா? சார், வரலாம் தான் இருந்தேன் சார். நீங்கள் லண்டன் போயிட்டதாகவும் உங்களை பார்க்க வேணாம்னு சொல்லிட்டாங்க சார். சார், இன்ஃபேக்ட் எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் என்னை செலக்ட் பண்ணது ரிஜெக்ட் பண்ணது எதுவுமே தெரியாது சார். வாட்? நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன்? நான் குண்டா தொப்பையோடு இருக்கேன், உங்கள் கேரக்டருக்கு சூட் ஆக மாட்டேன்னு உங்கள் அஸ்டன் தான் சார் கால் பண்ணார். அந்த ஃபோனை கூட எங்கள் அம்மா தான் சார் எடுத்தாங்க. சம்திங் சம்வேர் ராங். ஓகே, நீ இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு நேராக என்னையே வந்து பாரு.
அட்ரஸ் நம்பர் 10 நாராயணன் ஸ்ட்ரீட் வலசரவாக்கம். ஓகே, ஷூர் சார். உங்ககிட்ட பேசின சந்தோஷத்தில் நான் எதுவும் வாங்காமே போகிறேன். என்னடா ஆச்சு? டேய் அமரேஷ், என்னாச்சு? எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லைடா. நான்லாம் ஹீரோ ஆகி அந்த படம் தியேட்டர்ல ஓடி சான்ஸே இல்லை மச்சான். டே மாம்ஸ், என்னடா பேசுற நீ? ரஜினி சாரை வச்சு சந்திரமுகி மாதிரி பல ஹிட்ஸ் கொடுத்த டைரக்டர் அவரே உன்னை பர்சனலா கூப்பிட்டுருக்காருன்னா கண்டிப்பா நீ போறடா.